ஹாய் ஹலோ வணக்கம். லாஸ்ட் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆல்ரெடி 5 பாகம் இந்த சீரீஸில் வந்துருச்சு. இப்போ வந்து 6வது பாகமாக இந்த படம் வந்திருக்கு. 5 பாகம் பார்த்தவங்க கண்டிப்பாக 6வது பாகத்தை பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டியாக இருந்தாலும் இருக்கலாம், உங்களுக்கு அது புரியும். ஏன்னா 6வது பாகத்தை நீங்கள் தனியாக பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கதை அப்பையும் புரியும். ஏன்னா இந்த கதை வந்து ஒரு கதையோட ஒரு அம்சமாக எடுத்துருக்குறாங்க. மற்ற பாகங்களில் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்களால் டெத்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கதையாக அதை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஜாக் அண்ட் ஆடம் வந்து 2 பேர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் வந்து கன்னடாவில் ரிலீஸ் ஆகிருக்குது. அதுபோல் எல்லா மொழியிலையும் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க, டப் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு. அது ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காது. அது வந்து பல மாடி உயரங்கள் கொண்ட ரெஸ்டாரண்ட்டு. அதில் வந்து போகணுன்னா லிஃப்ட்டில் மட்டும்தான் போகணும், வேறு பக்கம் எங்கேயும் போகிறதுக்கு வழி கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு. மேலே வந்து ஒரு பஃபே நடக்குது, பஃப் இருக்குது. அது உள்ளுக்குள்ளே எல்லாம் ஒரு பணக்காரனுடைய எல்லா விளையாட்டுகளும் மேலே இருக்குது, டிஜே மியூசிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன உணவு வகைகள் எல்லாமே இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அந்த ஹீரோயினியை கூட்டிகிட்டு போய் மேலே போய் அந்த ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தன்னோட காதலன்கிட்ட சொல்கிறதில்ல. ஆனால் காதலன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஃபுல்லாக உன்னோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு காதலன் சொல்கிறாரு. அதனால் எக்ஸைட் ஆன அந்த காதலி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆபத்து நேரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே அடுக்குமாடியில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்ச உடனே அது பெரிய சுத்தமாகவே அழிஞ்சு போனதுக்கப்புறமா அதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாநாயகியோட பேத்திக்கு வந்து தெரியுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதாநாயகியோட பேத்தி தன்னோட அப்பா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. எங்கள் பாட்டி வந்து நான் பார்க்கணும், அந்த பாட்டி எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நினச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி இருக்கிற அட்ரஸை அவங்க அம்மா சொல்ல, அந்த அட்ரஸை தேடி அந்த அம்மா போக, அங்கே போனதுக்கப்புறம் அவர் பாட்டி கிளவி இருக்க, அந்த கிளவிக்கிட்ட இந்த அம்மா போய் சொல்ல, இது வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு, இது வந்து தொடர்ந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிடும், அது வந்து நம்ம மரணம் நம்மளை துரத்துது நம்ம குடும்பத்தை, அதனால் இந்த மரணத்தை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு புஸ்தகம் எழுதி வச்சுருக்கிறேன். இந்த புஸ்தகத்தின் படி நீ நடந்தீங்கன்னா நம்ம மரணத்தை ஜெயிச்சிடலாம், மரணத்தை ஜெயிக்கிறத விட நம்ம மரணத்துக்கு காரணம் யாருங்கிறதையும் நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. அந்த புஸ்தகத்தை ஃபஸ்ட்டு வாங்குறதில்ல, 2வது வந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் அந்த வாசப்படி விட்டு வெளியே போனால் அந்த அம்மா இறந்துரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க காட்சிகள் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதையும் மீறி அந்த புஸ்தகத்தை எப்படியாவது நம்ம அதோட பேத்திக்கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்து அந்த பாட்டி இறந்தும் போயிடுறாங்க. இப்போ வந்து அந்த புஸ்தகத்தோட வீட்டுக்கு வர அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து எல்லோரும் ஒரு மேலே கூட்டு குடும்பமாக இருக்கலாம், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, இனிமேல் ஏன் தனித்தனியாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது தான் இந்த கதையோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அப்படி இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தராக அந்த கொலை வந்து துரத்துது, மரணம். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த லீடராக இருக்கக்கூடிய அவங்க, அதாவது வந்து அந்த பாட்டியோட மருமக, அதாவது இவங்க அப்பா, இந்த பொண்ணோட அப்பா வந்து இறந்துடுறாரு. இறந்தோடனே அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக தம்பி, அண்ணன், சித்தப்பன், பெரியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குறி வைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் நம்மளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கொண்டு போய் கிளைமேக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. மற்றபடி நீங்கள் 5 பாகத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா 5 பாகத்தினோட கதை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தான் நம்மளை வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கிடும். நாம் யோசனை பண்ணிகிட்டு இருப்போம், இது எனக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஞாபகம் வரும். இப்போ நம்ம வீதியில் நடந்து போயிட்டு இருந்தோம்னா ஒரு லாரி வரும், டக்குன்னு நம்ம மேலே மோதுனா என்ன பண்ணுறது, ஒரு செடி ஒரு முள் இருக்கும், இந்த முள் நம்ம மேலே குத்துனா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம யோசிச்சிருப்போம். அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு கதையாக இவங்க எடுத்து பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து தவறுதலாக ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறது கூட அது நம்ம உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். நாம் எதை செஞ்சாலும் ஓரளவுக்கு சரியாக செஞ்சோம்னா அதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இந்த படத்தில் மட்டும் இல்லை, இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே இவங்க இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த படம் வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி இதனோட கண்டினியூ நின்று போச்சு. அதுக்கப்புறம் 2025 இப்போ தான் அதனோட கண்டினியூ தொடர்ந்துருக்காங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருப்பாங்க. அது லாஸ்ட் பாகம் அப்படின்னு சொல்கிறதா சொல்லிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. அதுதான் இந்த படத்தினோட பலமே.
அந்த அப்பா கேரக்டர் ஆகட்டும், பாட்டி கேரக்டர் ஆகட்டும், பேத்தி கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த தப்பிக்கிற அந்த குழந்தை கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அந்த அப்பாவுடைய பையனாக வரக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட கேரக்டர் ஆகட்டும், அதான் நம்மளுடைய பையனாக வரக்கூடிய அந்த தனிப்பட்ட கேரக்டர் ஆகட்டும், அந்த கேரக்டரு சூப்பராக சித்தரிச்சிருக்கிறாங்க. அந்த குப்பை வண்டியில் சாகிற சீனு அது நல்லா இருக்கு. அந்த ட்ரில்லிங் மிஷினில் சாகிற சீனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட்டு குத்துற அந்த பையனுடைய கேரக்டரு, அந்த பையன் அந்த சீனில் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிலேயே எடுத்துட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பதட்டத்தை அதிகமாக உருவாக்கிச்சு. இதை வந்து தியேட்டர்கள் தான் பார்க்கணும், ஏன்னா நம்ம வேற எங்கேயும் இந்த படத்தை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக அவங்க படம் எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. அந்த புஸ்தகத்தை வைத்து அவங்க எதுவுமே பண்ணுறதே கிடையாது. அது என்னென்னு தேடி தேடி தான் பார்க்குறாங்களே தவிர அதனால் என்ன சொல்யூஷன் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால இன்னும் ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தன்னோட குடும்பத்துக்கோ யாரை பலி கொடுத்தா அந்த குடும்பம் அந்த கொலைகள் நிற்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். வேறு எங்கேயும் பார்த்து இந்த படத்தினுடைய படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். சவுண்ட் எஃபெக்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த படத்தோட ஒரு இது புரியும். குழந்தைகள் யாரும் பார்க்காதீங்க. பெண்கள் பலவீனமான பெண்கள் யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி கொலைகள் காட்சிகள், ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. மெயினாக குழந்தைகளை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.